ஆஃபீஸ்ல சில பேர் விழுந்து விழுந்து வேலை பார்ப்பாங்க. இருக்கிற எல்லா வேலையும் அவங்க தான் இழுத்து போட்டு பார்ப்பாங்க. ஆனா அவங்க பார்த்த வேலைக்கான பேரையும் புகழையும் வேற ஒருத்தர் தட்டி பறிப்பார். மேனேஜர்கள் லெவல்ல மேல இருந்துகிட்டு எல்லா வேலையும் தான் பார்த்தாப்புல சொல்லி உங்களோட உழைப்புக்கான அந்த பலனை அவர் எடுத்துப்பார். இந்த மாதிரி உங்களோட ஒர்க் பண்ற இடத்துல யாராவது இருக்கிறாங்கன்னா சும்மா அவங்களோட பேரை மட்டும் போட்டு விடுங்க கீழே கமெண்ட்ல. யாருக்கு என்ன தெரிய போகுது? அந்த மாதிரி ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு நாம தெரிஞ்சுப்போம். சரி, இதுக்கும் இப்ப நம்ம பார்க்க போற இந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்? சென்ட் ஹெல்ப் அப்படின்னு 2026ல வந்த இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதுதான் இந்த படத்தோட ஆணிவேர். பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த படம் உத்வேகத்தை கொடுக்கிற ரேஞ்சுக்கு பாசிட்டிவா இந்த படம் கொண்டு போய் முடிய போதா, இல்ல இதுதான்டா யதார்த்தமான வாழ்க்கை, இதுக்கு வாழ பழகிக்க அப்படின்னு நம்மள மட்டம் தட்ட போதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. முதல் 10 நிமிஷத்தை பார்த்துட்டு இப்ப நான் உங்களுக்கு இன்ட்ரோவை பேசி கொடுத்துருக்கேன். மீதி 1 மணி நேரம் 40 நிமிஷம் இருக்குது படம். அதுல கதை எப்படி வேணாலும் போகலாம். ரைட், ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே ஒரு பொண்ணு ஹெட்போனை மாட்டிக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு வேக வேகமா வரா. அவளோட ஒர்க் ஸ்டேஷனை காட்டுறாங்க, அவ வேலை பார்க்குற விதத்தை காட்டுறாங்க, பரபரப்பா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறா. அப்போ திடீர்னு ஒருத்தன் வரான், மேனேஜரிக்கல் லெவல்ல இருக்கிற ஒருத்தன். போன வருஷத்துக்கான அந்த ரிப்போர்ட் கேட்டேன், என்னாச்சு அப்படின்னு கேட்க, அதை போன வாரமே முடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறா. அது மட்டும் இல்லாம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது இந்த வருஷத்துக்கான ப்ரொஜெக்ஷன் எப்படி போகும் அப்படிங்கறத முன்கூட்டியே சொல்வதற்கான ப்ரொஜெக்ஷன் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா, அட்வான்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கிறா. சூப்பர். சரி, குடும்ப நான் மீட்டிங் போகணும்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு இவர் மீட்டிங் போகும்போது, ஆமல்ல ஏதாவது டவுட் நான் பதில் சொல்றதுக்கு நானும் வரேன்னு என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லணுங்கிறத ரெஃபரன்ஸ் ஃபைலுக்கு 1 2 3 4 ஏபிசிடினோ நம்பர் போட்டு ஏகப்பட்ட ஃபைலை கையில வச்சிருக்கா. ஃப்ரண்ட்ல அவளோட பேர் எழுதிருக்கும், ஒரு துண்டு பேப்பர்ல ஒரு பேர் எழுதிருக்கும். என்ன இங்க வர, எல்லா பேரும் அட்டன் பண்ற பெரிய மீட்டிங் கிடையாது, முக்கியமான ஆட்கள் அட்டன் பண்ற சின்ன மீட்டிங், அதனால நானே அட்டன் பண்ணிக்கிறேன், அதை கொண்டான்னு அதை புடிங்கிறார். இவளால எதுவும் பண்ண முடியல. அப்புறமும் உள்ள வர்றதுக்கு ஏதோ பேசி பாப்பா. இங்க பாரு, உன் பேரு இந்த ஃபைல்ஸ்ல ஃப்ரண்ட்ல கொட்டை எழுத்துல எழுதி இருக்குது. சோ யாரு கஷ்டப்பட்டு உழைச்சாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், பயப்படாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரு எல்லாத்தையும் வாங்கிட்டு மீட்டிங் அட்டன் பண்ண உள்ள போறார். பக்கத்துல பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும். அந்த பொண்ணு கூட பேச்சு கொடுத்தா அவ சரியா பேச மாட்டேங்கிறா. அந்த பொண்ணு கூட பேசுறதுக்காக இன்னொரு உயரதிகாரி வரா. அவங்க 2 பேரும் எங்கேயாவது போலாம் சாப்பிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவ லைட்டா உள்ள புகுந்து லைட்டா பேச்சு கொடுத்து தன்னையும் கூப்பிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா இவள அவாய்ட் பண்றாங்க. எங்க போறோம் என்ன பண்றோம்னு விசாரிக்கும் போது வேலை இருக்குன்ட்டு இவன் ஓடி போயிடுறான். வீட்டுல இவ தன்னந்தனியா இருப்பா. ஒரு கிளி வளர்க்குறா. அந்த கிளி கிட்ட தான் பேசிட்டே இருப்பா. இந்த கம்பெனியோட முதலாளி பெரியவர் இப்போ இறந்துறாரா என்னன்னு தெரியல. அவரோட புள்ள அடுத்து அப்பாவோட முதலாளி போஸ்டிங்க்கு வர போறாரு. அந்த மாதிரி தான் புள்ளைக்கு பொறுப்பு கொடுக்கும்போது உன்னை நான் விபி ஆக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருந்தாரு. யாரு? அப்பா முதலாளி. சோ நாளைக்கு பையனுக்கு அந்த பொறுப்பு கொடுக்குறாங்களா. சோ தனக்கும் விபி கிடைக்கும். பையன் வந்த பிறகு பையன் பண்ற முதல் வேலை தனக்கு அந்த விபி போஸ்டிங் கொடுக்கறதா தான் இருக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோட அந்த கிளி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறா. எல்லாத்தையும் ரெடி பண்ணி கிளி கூட அதையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறா. அடுத்த நாள் காலையில எதிர்பார்த்தாப்லயே ஒருத்தர், இவர் தான் இனிமே நமக்கு முதலாளி அப்படின்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறாப்ல. எல்லாரும் கை தட்டி வரவேற்கிறாங்க. அப்ப இவ ஏதோ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட பேசணுன்றதுக்காக அறகுறையா தின்னுட்டு டிராயர்ல அந்த சாண்ட்விச்சை போட்டுவிட்டு தப்புன்னு எந்திரிச்சு குறுக்க வந்தவர்கிட்ட கை கொடுப்பா. அவரும் சரின்னு கை கொடுப்பார். நாம போன பார்ட்டியில பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு பேச, இவன் இப்பதான் ஞாபகம் வருதுன்னு பேசிட்டு இருப்பான். அவ வாய கூட சரியா தொடக்கல, உதட்டோரமா ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கும். இவ நான் கடுமையா உழைப்பேன் வைப்பேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறா. பட் இது எதுவுமே அவனோட காதுக்குள்ள போல. ஏன்னா அவனோட பார்வை முழுக்க உதட்டுக்கு பக்கத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அது மேலேயே கான்சென்ட்ரேஷன் இருக்குது. எப்படியோ ஒரு வழியா அவ அருவ தாங்காம இவர் முன்னோக்கி வருவார். அப்பயும் நிப்பாட்டி ஏதோ காமெடி பண்றேன்னு மொக்க வாங்கிட்டு இருக்கிறா. சரி ஓகேன்னு இவர் உள்ள வந்துறாரு. உள்ள வந்த பிறகுதான் பாக்குறாரு கையில ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்குது. அவளோட வாய்க்கு உதட்டுக்கு ஓரத்துல என்ன ஒட்டிக்கிட்டு இருந்ததோ அதுதான் அவரோட கையில ஒட்டிட்டு இருக்குது. இருக்கிற விட்ட வந்து மோந்து பாரு அப்படின்றாப்ல. அவர் முடியாதுன்னு வர, ஏய் ஒழுங்கா வந்து மோந்து பாரு அப்படின்னு மிரட்டதும் முதலாளி சொல்றாராச்சே, வேற வழி இல்லையேன்னு வந்து மோந்து பாக்குறாரு. டியூனா ஃபிஷ்ஷா சாண்ட்விச்சுக்குள்ள ஸ்டஃபிங்காக வச்சிருந்த ஐட்டம். அடச்சை அவளாதான் இருக்கும்னு கையை போட்டு நல்லா கழுவுன்னு கழுவுறாரு. அவளை கண்டாலே எனக்கு பிடிக்கல, அவளை தூக்கி வேற எங்கேயாவது ஓரமா தூரமா போட்டு விட்டுரு அப்படிங்கிறாப்ல. அப்போ இந்த பெரிய மனுஷன், எப்பா உங்க அப்பா இருக்கும்போது அவளுக்கு விபி போஸ்டிங் கிடைக்கும்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு. கடுமையான உழைப்பாளி, உழைக்கக்கூடியவ, அவ இல்லைன்னா நம்ம கம்பெனி தாங்காது. அடுத்து பேங்காக்ல இருக்கிற ஒரு கம்பெனியோட இவங்க கம்பெனி மெர்ஜ் ஆக போது போல. 2 கம்பெனியை சேர்த்து ஒரு பெரிய கம்பெனியா உருவாக்க போறாங்க போல. அதுல அனெக்சர் டின்னு ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு பெரிய குளறுபடி இருக்குதான். அதை இவங்களால சால்வ் பண்ணவே முடியலையா. அந்த வேலையை கூட இந்த மாட்ட தான் கொடுக்கறதா இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் அவசியம் இல்ல, அவளோட மேனேஜர் ஒருத்தன் இருக்கிறான்ல அவனுக்கு தான் நான் விபி போஸ்டிங் கொடுக்க போறதா சொல்றாரு. அவன் பார்த்துப்பான் அப்படிங்கிறாப்ல சொல்றாரு. பையன், இல்லப்பா அந்த விபி போஸ்டிங்காக தான் அவ காத்துக்கிட்டு இருக்கா, நீ சொல்ற பயலாலாம் தாக்கு பிடிக்க முடியாது, இந்த அனெக்சர் டி அப்படிங்கிற அந்த பிரச்சனையை டெஃபினட்டா அவனால சால்வ் பண்ண முடியாது பாத்துக்க அப்படிங்கிறாப்ல. இவன் இல்ல அப்படின்றாரு சின்ன முதலாளி. பாரு பெரிய முதலாளி அந்த பொண்ணை நம்பினாரு, வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு மோட்டிவேட் பண்ணி வச்சிருக்காரு. அதனாலதான் அந்த பொண்ணு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்குது. நாங்களும் இருக்கிற எல்லா வேலையும் கஷ்டமான வேலையெல்லாம் அந்த பொண்ணு மேலதான் போடுவோம். சலிக்காம வேலை பார்க்கறா, எவ்வளவு சுமைய வேணாலும் சுமப்பா, அவளை தூக்கி அங்க போடு இங்க போடுண்டாத அப்படின்னு சொன்னதும் சரி சரி விடு இருந்து தொலையட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சின்ன முதலாளி அங்கேயே இருக்கட்டும்னு அலோவ் பண்ணிட்டார். சின்ன முதலாளிக்கு என்னன்னா இந்த விபி வேலையை அந்த மேனேஜருக்கு அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதே சமயம் இந்த அனெக்சர் டி பிரச்சனையை இந்த பொண்ணு தான் பண்ணியானு வேற வழி இல்ல. இதெல்லாம் அவர் நோட் பண்ணிருக்கார் போல. அப்புறம் பார்த்தா அந்த மேனேஜர் கூட அவன் ஜாலியா பேசுறதும் விளையாடுறதும் கோல்ஃப் விளையாடுறாப்ல அவங்க ஃபன் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இவ தூரமா பார்த்து பொறாமப்படுறா. அப்புறம் வேலை பார்த்துட்டு இருக்கையில பின்னாடி இருக்கிற பொண்ணு, கேள்விப்பட்டியா விபி போஸ்டிங்க அந்த மேனேஜருக்கு கொடுத்துட்டாங்க, நான் தான் இப்போ வெல்கமிங் இமெயில் அதுக்காக டைப் பண்ணிட்டு இருக்கிறேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ண போறேன்னு சொன்னதும் இவளுக்கு பயங்கர கோவம் வரும். விறுவிறுன்னு உள்ள போறா. அப்போ புதுசா வேலைக்கு வர போற இன்டர்வியூக்கு வந்திருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட அவன் கடலை போட்டுக்கிட்டு இருப்பான். நான் உடனே பேசியானுவா. அப்புறம் பேசலாம் சொல்லும்போது இல்ல சார் மன்னிச்சுக்கங்க உடனே பேசியானோ அப்படின்னு நிக்கிறா. சரி ஓகேன்னு உள்ள இருக்கிற அம்மா வெளியில அனுப்பிச்சு விட்டு இவளை உள்ள கூப்பிட்டு கதவை சாத்த சொல்லிட்டாரு. கதவை சாத்தியாச்சு. என்னமா மேட்டர், உட்காந்து பேசணும்னு உட்கார சொல்றாப்ல. கேட்டா எனக்கு விபி போஸ்டிங் வேணும், உங்க அப்பா எனக்கு கொடுக்கறதா சொன்னாருன்னு சொல்லும்போது அதெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன் தான், நீ நல்லா உழைக்கிறவ தான், நம்பர்ஸ் விஷயத்துல நீ பெரிய ஆளா, எக்ஸ்பர்ட்டா, நம்பர் எல்லாம் அப்படியே புள்ளி விவரத்துல வச்சிருப்பியா, எல்லாம் ஓகே தான், வேற நுனியில வச்சிருக்கிறவ தான். ஆனா விபி போஸ்டிங்கிறது எப்பவுமே என் கூட இருக்கிறாப்ல இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அப்படி ஃபன்னா அழகா பேச தெரிஞ்சிருக்கணும், ஷாம் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பேசியே டீல முடிக்க தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் உனக்கு வராதுமா, அதனாலதான் அந்த பொறுப்பை அவங்கிட்ட ஒப்படைச்சிருந்தா விபி போஸ்டிங் அங்க கொடுத்ததா சொல்றாரு. இவளுக்கு தெரியும் அந்த பயலும் இந்த சின்ன முதலாளியும் ஒன்னா ஒரே காலேஜ்ல படிச்சவங்களா, கோல்ஃப் ஒன்னா விளையாடுறவங்களா. இப்போ 6 மாசம் தான் ஆச்சு அந்த பையன் வந்து, இருந்தாலும் அந்த போஸ்டிங்க அவருக்கு இவர் கொடுத்திருக்கிறார். இவ சொல்றா நான் கிட்டத்தட்ட 7 வருஷமா இங்க வேலை பார்க்கறேன், மாடு மாதிரி உழைக்கிறேங்கிறா. அதெல்லாம் நிஜம்தான், இருந்தாலும் நான் சொன்னேனே சரி அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம், இப்போ பேங்காக் கூட நம்ம கம்பெனி மெர்ஜ் ஆக போகுதுல்ல புது கம்பெனியோட, இந்த மெர்ஜர்ல அனெக்சர் டீல ஏதோ பிரச்சனை இருக்குதான், நாங்க மெர்ஜர் சம்பந்தமா ஃபிளைட்ல அங்க எங்கேயும் போயிட்டு வர வேண்டியதெல்லாம் இருக்கும், வேணும்னா நீ வா அந்த அனெக்சர் டி பிரச்சனையை சால்வ் பண்ணு, அப்படி சால்வ் பண்ணிட்டா யோசிக்கலாம் அப்படின்றாப்ல. பாத்துங்க 2 பிட்ட சேர்த்து போட்டா பாத்தீங்களா, ஒண்ணு வேலையை கொடுத்தாப்ல ஆச்சு, இன்னொன்னு அந்த விபி போஸ்டிங்க்கு உனக்கு தகுதி இல்லைங்கிறத சொன்னாப்லயே ஆச்சுன்னு அழகா முடிச்சுட்டு கோல்ஃப் விளையாட ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கடையில இன்னொரு பொண்ணு வரா. அவளை வந்ததும் கட்டி பிடிக்கிறதும் முத்தம் கொடுக்கறதும் அப்புறம் அறிமுகப்படுத்துறாப்ல, தான் கட்டிக்க போற பொண்ணு ஃபியான்சி அப்படின்னு அறிமுகப்படுத்துறாப்ல. கையில பார்த்தா நல்ல வைரக்கல்லு அவ்வளவு பெருசா நிச்சயதார்த்த மோதிரம் தொங்குது. இவளும் வாழ்த்து சொல்லிட்டு கிளம்ப போற சமயம் அப்புறம் உன் மேல கம்ப்ளைண்ட் இருக்குமா அப்படின்றாப்ல. எது கம்ப்ளைண்டானு முழிக்கிறா. கேண்டீன்ல உட்காந்து சாப்பிட வேண்டிய ஐட்டத்தெல்லாம் நீ டெஸ்க்லயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறியாமே, ஸ்மெல் அடிக்குதான், அதனால அதை மட்டும் நீ சரி பண்ணிக்க என்ன போ அப்படின்னு அனுப்பிச்சு வைக்க, இவளுக்கோ பயங்கர ஆத்திரம், அழுக, கோவம் என்னென்னமோ வருது. விறுவிறுன்னு வர்றா. எல்லா பேரும் இவளையே பாக்குறாங்க. டெஸ்க்ல இருக்கிற அவளை ஐட்டத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அழுகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு காருக்குள்ள ஓடி அந்த பிறகு ஓட அழுக, காருக்குள்ள எல்லாத்தையும் கொட்டுறா, அரங்கத்தெல்லாம் கொட்டுறா பாவம். அப்புறமும் சரி அந்த அனெக்சர் டியை சரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா பாப்போம்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் பார்த்தா ஒரு தனி விமானத்தின் மூலமா இவங்க அந்த புது கம்பெனியோட மெர்ஜர் பண்றதுக்காக ஃளைட்ல போற சமயம் பார்த்தா இவளும் பொட்டி படிக்க கட்டிட்டு வரா. அட பாவமே, அனெக்சர் டி ஒர்க்க கொடுத்துட்டு ஃப்ளோல வேணும்னா வா அப்படின்னு சொன்னேன், பொட்டி படிக்க தூக்கிட்டு வந்துட்டாலேன்னு இவருக்கே ஷாக். நம்ம மேனேஜர் புது விபில அவருக்கும் ஷாக். வந்தாச்சு ஏற என்ன பண்றது, சரி ஏறுங்கன்னு எல்லாரும் ஏறாங்க. அந்த விபி பைபிள்ல ரொம்ப தான் உழைக்கிறியம்மா அப்படின்னு நக்கல் பண்றா. உள்ள வந்தாச்சுங்க. அவ உட்காந்து அனெக்சர் டில உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்கா, அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கா. இதுதான் அந்த மெர்ஜருக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஐடியா இருக்கு, அத அந்த லூப் ஹோல கண்டுபிடிச்சிருக்கா போல, அதைத்தான் இப்ப டைப் பண்ணிட்டு இருக்கா. அந்த பக்கம் பார்த்தா நம்ம விபி, புது விபி, நான் உனக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். இவர் தான் சின்ன முதலாளியாச்சே, நீங்க வாடாங்கிறாப்ல உட்கார்ந்துருக்காரு. உடனே அவன் சீட் பெல்ட் எல்லாம் கழட்டிட்டு இந்த பக்கம் காட்டுவான். லேப்டாப் எடுத்துட்டு வந்து எதரா காட்டுறான், சரி அனெக்சர் டி சம்பந்தமா வேலை சம்பந்தமா ஏதாவது காட்ட போறான்னு பார்த்தா அதான் இல்ல. அதுக்கு பதிலா இந்த அம்மா சர்வைவர்னு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குது போல, அந்த ப்ரோக்ராம்ல இவளும் ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்டா, பங்கேற்பாளரா போகணும். இந்த பிக் பாஸ்க்கு ஆள் போவாங்க இல்ல, அந்த மாதிரி சர்வைவர் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமுக்கு போகணும்னு ஆசைப்படுறா. அதுக்காக ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி அவளே ரெடி பண்ணிருப்பா போல. காட்டுக்குள்ள என்னால வாழ முடியும், வெளிப்பக்கம் என்னால வாழ முடியும்னு மரத்து மேல ஏறுறது, அப்புறம் ஃபைட்டிங் கத்துக்கிறேன், அது இதுன்னு நிறைய காமெடி பண்ணிட்டு இருந்திருப்பா. அதையெல்லாம் பார்த்து இவங்க எல்லாம் நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இவ அந்த அனெக்சர் டீல இந்த 2 கம்பெனியையும் மெர்ஜ் பண்ணணும்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் 100% ஃபாலோ பண்ணிருக்கணும், எல்லா நாம்ஸையும் ஃபாலோ பண்ணிருக்கணும். ஆனா இவங்க கம்பெனில ஒரு டிவிஷன் மட்டும் அந்த நாம்ஸுக்குள்ள வரல. அதுக்கான ஐடியா, அந்த லூப் ஹோல் என்னன்னா, அந்த நாம்ஸுக்குள்ள வராத ஒரு டிவிஷன் இருக்குல்ல, அது இவளோட கோர் டிவிஷன் கிடையாது, இவங்களோட கோர் வேலை கிடையாது. அதனால அந்த நாம்ஸுக்குள்ள வராத அந்த நான் கோர் டிவிஷனை மட்டும் ஒரு தனி கம்பெனியா ஃபார்ம் பண்ணி விட்டுட்டு மீதியை நம்மளால மெர்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த முக்கியமான விஷயம். அதை தான் இவ கண்டுபிடிச்சிருக்குது. அதை தான் இப்ப டைப் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் என்ன இவங்க ஓவரா சிரிக்கிறாங்களேன்னு கவனிக்கிறா. பார்த்தா இவளை நக்கல் பண்ணி இவளோட வீடியோவை பார்த்து சிரிக்கிறத பார்த்தது இவளுக்கு பயங்கர அழுகையா வரும் பாவம். இவங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு சொல்லி இவ ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த அனெக்சர் டீல இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணவ சேவ் பண்ணாம டோன்ட் சேவ்னு மாத்தி விட்டுட்டா. சேவ் பண்ணல. சோ இந்த ஐடியா இவளுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் இப்ப வரைக்கும் தெரியாது. அதே சமயம் திடீர்னு ஏதோ விமானத்துல பிரச்சனை. விமான பணிப்பெண், ஏர் ஹோஸ்டஸ் சொல்லுவாங்கல்ல, அந்தம்மா ஓடியாந்து எல்லாரும் சீட்ல உட்காரணுமா, பைலட் சொல்றாருன்னு சொன்னா 2 பேர் தான் இங்க சீட்ல உட்காந்துருக்காங்க. குறிப்பா நம்ம சின்ன முதலாளி சீட்ல உட்காந்துருக்காரு. அட போங்கம்மா, இதெல்லாம் எங்களுக்கு சுஜிமா சொன்னதும் பயந்து ஓடி போய் உட்காரதுக்கு நாங்க ஒன்னும் பொம்பளை கிடையாதுன்னு சீனா போடும்போது வானிலை ரொம்ப மோசமா இருக்க அப்படியே தூக்கி வீசப்படுவாங்க. எங்க போய் விழுகிறானுங்க பாருங்க 2 பேரும். ஐயோ பிரச்சனை மோசமாகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் சீட் பெல்ட் போட்டு உட்காரதுக்கு முயற்சி பண்றாங்க. பட் இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட். கண்ணா பின்னானு அங்கே இங்கேயும் போயிட்டு இருக்காங்க. இந்தம்மா எப்பவும் போல சீட் பெல்ட் எல்லாம் போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்குது. கண்ணா பின்னானு போயிட்டு இருக்குது, என்னென்னமோ நடக்குது. ஒரு கட்டத்துல விமானத்தோட ஒரு ஜன்னலே
பிச்சுக்கிட்டு போறத கவனிக்கலாம். அதுல ஒருத்தர் அவர் உடம்பு மடங்கி பிஞ்சு வெளியில விழுந்து சாவார். இந்த நம்ம விபி பயபுள்ள இவளோட கையை பிடிக்க சொல்றான், என்ன பிடி, என்ன காப்பாத்துன்னு. அவளும் கை கொடுத்து காப்பாத்துறா. அப்படியே தொங்கிக்கிட்டு இருப்பான். அதே சமயம் பின்னாடி ஒருத்தன் அவனு விழ போறவன் அவரோட காலை பிடிச்சுக்கிட்டான். இந்த இடத்துல கூட உன் சீட்டை எனக்கு கொடு அப்படின்னு கேக்குறாரு நம்ம விபி. ஏண்டா சாக போற தருவாயில கூட உனக்கு அதிகார திமிரா, உன் சீட்டை கொடு, உன் சீட்டை கொடுன்னு கேக்குறான். அவ எப்படி கொடுப்பா? பின்னாடி இருக்கிறவன் என்ன விட்டுறான்னு சொல்லிட்டு கடிச்சுக்கிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். ஓங்கி ஒரு அடி, பல்லு உடஞ்சு போய் பின்னாடி தொங்கிட்டு இருந்தவன் போயிட்டான். இவன் மட்டும் கொடுக்க மாட்டியா, சீட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோயினோட கழுத்தை பிடிக்கிறாங்க. அவளுக்கு தொண்டை சிக்கிக்கிட்டு ஐயோங்கிறா. சீட்டை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் போல. கீழே நிறைய ஸ்பூனு, ஃபோக்கு இதெல்லாம் உருண்டு போய்கிட்டு இருக்கும். அதுல ஒண்ணு கையில அடைக்கும் போது எடுத்து சதக்குன்னு கையில ஒரு குத்து அப்படின்னு வெளியில வந்து விழுவான். அப்பயும் பார்த்தா டை இந்த பக்கத்துல கதவோரமா மாட்டிக்கிட்டு இவன் கழுத்து மாட்டிக்கிட்டு ஜன்னல்ல போய் டங்கு டங்குன்னு முட்டுவான். எப்படியாவது என்ன காப்பாத்துன்னு கதறாப்ல. கழுத்தை பிடிச்ச அப்படின்னு ரொம்ப சிம்பிளா ஜன்னல் கதவை மட்டும் இவன் சாத்திட்டா. ஆனா இப்ப விமானம் ரொம்ப மோசமான நிலையில கடல்ல வந்து மோதுது. செங்குத்தா மோதல கொஞ்சம் ஸ்லைடிங்கா போனதுனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிக்குதுங்க. கொஞ்ச நேரத்துல அப்படியே விமானம் ஃபுல்லா தண்ணிக்குள்ள மூழ்குது. சீட் பெல்ட் போட்டிருந்தவ எப்படியோ கஷ்டப்பட்டு சீட் பெல்ட் அவுத்து ஒரு வழியா மேல வந்து சேர்ந்துட்டா. பட் டைம் விமானம் முழுக்க தண்ணிக்குள்ள போயிடுச்சுங்க. கட்பட்டா தண்ணி இவளை அடிச்சு ஏதோ ஒரு கரையில சேர்த்திருக்குது. முழிக்கிறா. முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு தனி தீவுல கிடக்குறாப்ல தெரியுதுங்க. கடல் அலை எங்கேயோ கொண்டு வந்து சேர்த்திருக்குது. அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காமிச்சா அந்த பிரம்மாண்டமான தீவை நம்ம பார்க்கலாம். கடலுக்கு மத்தியில ஒத்த தீவு. இவ்வளவு நடக்கிறா. பார்த்தா ஓரமா எவனோ ஒருத்தன் கரையை கடந்து கிடக்குறான். யாருன்னு பார்த்தா நம்ம சின்ன முதலாளி நல்லா மயக்கத்துல கிடக்குறாரு. கால்ல வேற அடிபட்டு இருக்குது, நகர முடியாது போல. இவனுக்கு உதவி செய்யணும்னு பெருசா அவளுக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் இந்த மாதிரி சூழல்ல விட்டுட்டு போறவளும் இல்ல. அவனை இழுத்து கொண்டு போய் ஒரு மரத்தோரமா போட்டு வாழை இலைகளை வெட்டி நார்களை எடுத்து பெரிய பெரிய கட்டைகளோட சேர்த்து கட்டி அந்த இலையையும் சேர்த்து ஒரு சின்ன கூடார மாதிரி போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே மேகம் கருக்க ஆரம்பிக்குது. மழை வரப்போது, மழை வந்தா தண்ணியை சேவ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டு 4 சிரட்டைய போட்டு 4 இலைய வச்சு தண்ணி எல்லாம் சிரட்டையில ஃபில் ஆறாப்ல ரெடி பண்ணி வச்சுட்டான். நல்ல ஜோரா மழை. அவன் படுத்து கிடக்குறான். இவ குத்த வச்சுதான் உட்காந்துட்டு இருக்கிறா ராத்திரி ஃபுல்லா. காலையில எந்திரிச்சதும் அப்பாடான்னு போய் ஒரு வாய் தண்ணி குடிக்கிறாங்க. அப்பதான் நம்மால் முழிப்பான். முழிச்சு பார்த்தா இவளை பார்த்ததான் இவனுக்கு டிசப்பாயிண்டட். கொஞ்சம் அசிங்கத்தை பாக்குறாம தானே இவன் பாக்குறான். டிசப்பாயிண்டட் மூஞ்சில தெரியுது. அதோட நிக்காம அந்த அம்மா தான் குடிச்சது மட்டும் இல்லாம ஒரு சிரட்டில தண்ணி கொண்டு வந்து இவனுக்கும் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் அவனுக்கு வேண்டா வெறுப்பா இருக்கும். அப்புறம் குடிக்கிறான். குடிக்கும் போது சைடுல எல்லாம் எச்சி ஒழுகும். இருமுவான். மூஞ்சில எச்சி படும், சைடுல எச்சி ஒழுகும். எல்லாத்தையும் தொடக்கிறா. இவ எந்த அசிங்கமும் படல. ஆனா அவன் தம்மா தூண்டு அந்த ஃபிஷ் வகையில ஒட்டிக்கிட்டு இருந்ததுக்கு எவ்வளவு சீனம் போட்டான். இவ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அதனால எல்லாத்தையும் பார்த்துட்டு தேங்க்ஸ்ங்கிறா. அப்புறம் இவ நெருப்பை உருவாக்குறதுக்காக இவ சர்வைவர் ப்ரோக்ராமுக்காக நிறைய கத்துட்டு இருக்கிறா போல. நல்லா தேய்னு தேய்ச்சு கொஞ்சம் கங்க உருவாக்குவா. அந்த கங்க அடுத்து ஒரு இதுல போட்டு பெரிய கங்காக்குறா. அப்புறம் இன்னொன்னுல போட்டு நெருப்பாக்குறா. நெருப்பு வந்துருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நெருப்பு வரல ரெடி ஆயிடுச்சு. ஒரு மீனை பிடிச்சு அந்த மீனை சுட்டு இவனுக்கு சாப்பிட ஊட்டி கொடுவா. அவன் சாப்பிடவே பிடிக்காதங்கிறான், சாப்பிட மாட்டேங்கிறான். டேய் இதெல்லாம் சாப்பிட்டாதான்டா உனக்கு குணமாகும், பசியில கிடந்து செத்து போயிரோடா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுது. வேண்டா வெறுப்பா வாயில போட்டு மென்னு முழுங்க பாக்குறான். கஷ்டமா இருக்கு அவனுக்கு. வாந்தி வர ஆப்ல இருக்குது. ஆச்சா அடுத்த நாள் எதையோ கண்டுபிடிச்சதா ரொம்ப சந்தோஷமா ஓடியாரா. தண்ணி பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்குமா என்னன்னு தெரியல. இவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஏண்டி இந்த மாதிரி வேலையை பாக்குறத விட்டுவிட்டு ஹெல்ப்னு தரையில எழுதி வைக்கலாம்ல, இல்ல பெரிய அளவுல நெருப்பை உருவாக்கி புகையை எழுப்பலாம்ல, வெளியில இருந்து யாராவது உதவி தேடி வருவாங்கல்ல அப்படின்னு இவர் ஐடியா கொடுக்குறாரு. பாஸ் இல்ல இவ்வாறு அதை விட முக்கியம் நீயும் நானும் தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும், சர்வே வாங்கணும், உசுர் வாழணும், அந்த வேலையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அதுதானே முக்கியங்கிற அவ வாஸ்தவமான பேச்சு தான். அவளோட செருப்பு வேற இவன் பக்கத்துல இருக்கும். அப்புறம் நகர முயற்சி பண்ணும்போது அப்படின்னு வெளியில கத்துவான். நகராதப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஹெல்ப் பண்ண வருவா. அவன் கை ரொம்ப சாஃப்ட் கை, பிஞ்சு கை மாதிரி இருக்கேன்னு கையெல்லாம் தொட்டு பாப்பா. அப்ப அவன் ஒழுங்கா பார்த்து பேசு, ஒழுங்கா மரியாதையா பேசு, என்னதான் இருந்தாலும் அவனோட முதலாளி பாஸ் அப்படின்னு சீனை போடுவாரு. எப்பா பாஸா இங்கயா செம காண்டாயிரம், அட போடா அப்படின்னு தான் செருப்பு எடுக்குவான். அப்ப கூட பாருங்களேன், சி இந்த நாத்தம் முடிச்சதை தயவு செய்து என் மூஞ்சில இருந்து வெளியில எடு அப்படிங்கிறான். அவன் எதுவுமே பேசலையே. இவளோட ஐட்டங்களை மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து அவ கடந்து போயிடுறான். பரவாயில்ல போ பாத்துப்பேன் சீனை போட்டுக்கிட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தா டைம் ஆக இதோ வருவான்னு சந்தோஷமா பார்ப்பான். அப்புறம் சோகமா பார்ப்பான். அப்புறம் வெறுப்பா பார்ப்பான். அப்புறம் இன்னும் கோவமா பாக்குறான். இன்னும் ஆக்ரோஷமா பாக்குறான். அவ வர்றாப்ல தெரியல. இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. பயம் அதிகமாகுது. இருந்தாலும் படுத்து கிடக்கணும். பார்த்தா ஓவர் காத்துல மேல போட்டு அந்த கூடாரெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில முடிச்சு பார்க்கும்போது மண்ணுக்கு மத்தியில ரொம்ப கோரமா கேவலமா விழுந்து கிடப்பான். விட்டா செத்தே போடுவான் போல. பார்த்தா ஒரு நெல் வருது. யாருன்னா இவதான். அவனுக்காக மூங்கில்ல தண்ணி பிடிச்சிட்டு வந்திருக்கா. நேத்து மலையில தண்ணியை குடிச்சதும் லபக்கு இப்ப குடிக்கிறான் பாருங்க. அப்படியே விட்டுருக்கணும், ஞாபகம் இருக்கட்டும், இது ஒன்னும் ஆபீஸ் கிடையாது, ஏதோ பாவம் தான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இவனும் புரிஞ்சுக்கிட்டு நீ கொஞ்சம் அடக்கி வாசிப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் ரொம்ப ஷார்ப்பா ஆயுதம் மாதிரி ஏதோ ஒன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கா. என்னடான்னு கேட்டா கரடியோட நடமாட்டம் தெரியறாப்ல நிறைய தடங்கள்லாம் பார்த்தேன். கரடி தெரியுது போல தெரியுது. எப்படியும் நம்மள கண்டுபிடிக்கிறதுக்கு 6 நாளோ இல்ல 60 நாளோ கூட ஆகலாம். நம்ம சும்மா இந்த மீனை மட்டும் நம்பிட்டு இருக்க முடியாது. நல்லா ஹெவியா சாப்பிடறதுக்கு நமக்கு
நமக்கு ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு ரெடி பண்றா. எது கரடியை வேட்டையாட போறியா அப்படின்னு இவன் ஷாக் ஆகுறா. ஆமாங்கறா அவ. நீ சாதாரண அக்கவுண்டிங் தானே, அப்புறம் எப்படி ஒரு அக்கவுண்டிங்ல இருக்கிற ஒரு பொண்ணால இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்பான். அக்கவுண்டிங்னா என்ன? ஸ்ட்ராட்டஜி, பிளானிங், எக்ஸிகியூஷன், இது எல்லாமே வேட்டையாடுறதுல இருக்குதுல்ல அப்படிங்கறா அவ. வேட்டைக்கு அவ கிளம்புறா. காட்டுக்குள்ள தனந்தனியா வேட்டைக்கு கிளம்புறா. மரமாது ஒரு பெரிய பில்டிங் சைஸுக்கு எத்தா தண்டியா இருக்கு. அடியே மேதுவா சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா. தடத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. கரடின்னு சும்மா சொல்லிருப்பா போல, அது ஒரு பன்னியோட தடம். ஆனா காட்டு பண்ணி. சுத்தி முத்தியும் பார்த்தா அங்கங்க ஏதோ புல்லெல்லாம் செடியெல்லாம் நகராப்ல தெரியுது. திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வருதுங்க. ஜஸ்ட் மிஸ், மரத்துக்கு இந்த பக்கத்துல விழுந்தா, இல்லனா கடிச்சு குதறும் போல. மறுபடியும் ஓடி போய் அட்டாக் பண்றதுக்கு ஓடியாருது. சுத்தி முத்தியும் ஆக்குது. நம்ம ஆளை காணோம். கீழே துணி கிடக்கும், அவளோட துணி. அதான் மோந்து பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா மேல இருக்கிறா. வந்து கழுத்துல ஓங்கி ஒரு இறக்கு. குத்து வாங்கிட்டு ஓடிட்டு திரும்ப கொலவெறியோட இவளை தாக்குறதுக்கு ஓடியாருது. என்னடா பண்றன்னு பார்த்தா பக்கத்துல உடஞ்ச கம்பு இருக்கும். அதை எடுத்து அண்ணன் கொடுத்துறா. மறுபடியும் நெஞ்சில ஒரு சொருகு. ரத்தம் கொப்பளிக்க கீழே விழுகுது. அவளதான் சித்திருச்சுன்னு பார்த்தா அப்பையும் அந்த கம்பு உள்ள போகக்கூடிய அளவுக்கு தான் சாகிறதுக்குள்ள இவளை கடிச்சு குதறிடணும் பக்கத்துல வருதுங்க. விட்டா கடிச்சு குதறி இருக்கும் போல. அதுக்குள்ள அதோட தலையில சொருகி இருந்த கம்பை உருகி கண்ணுல ஒரு சொருகி குத்து 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 குத்துன்னு குத்தி ஒரு வழியா கிழிச்சு விட்டா. அப்புறம் தலைய தனியா வெட்டி எடுத்து வந்து இங்க போடுவா. பார்த்துட்டு சின்ன முதலாளி மிரட்டு போறாப்ல. நீ ஏதாவது முன்ன பின்ன வேட்டைக்கு போயிருக்கிறியா அப்படின்னு கேட்க அவன் முழிக்கிறான். எனக்கு வேட்டை பிடிச்சிருக்குங்கிறா. அடுத்து பார்த்தா பன்னிய தோலை உரிச்சு அழகா பார்பிக்யூ பண்ணி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பரா டேஸ்டா இருக்குது போல. நான் வாழ்க்கையில இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டலன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கா. அவனுமே நல்லா இருக்குங்கிறான். அப்புறம் 2 பேரும் ஃபன் பண்ணி காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காட்டுக்குள்ள போகையில ஒரு அருவியை கண்டுபிடிக்கிறா. காட்டுக்குள்ளேயே திரிவா போல. அருவியை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா குளிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அப்பதான் உன்னை கவனிக்கிறா. ஒரு போட் அந்த பக்கத்துல வருதுங்க. போட்டை பார்த்ததும் உதவிக்காக ஓடுவா. ஆனா அப்புறம் இப்போ உதவி கேட்க கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு நினைக்கிறா. என்ன காரணத்துக்காகவோ தெரியல. அப்புறம் அருவியை கண்டுபிடிச்சிருக்கிறதாவும் இனிமே தண்ணிக்கு நமக்கு பிரச்சனையே இல்லைன்னோ சுத்தமான தண்ணின்னும் கொண்டு வந்து தண்ணியை கொடுக்குறா. மூங்கில் தண்ணி, அருவியில பிடிச்ச தண்ணி. அப்புறம் பை மாதிரி ஏதோ பின்னி வச்சிருக்கா பாருங்க. நல்லா இருக்குன்னு இவன் பாராட்டுறான். 2 வாரம் ஆச்சு நாம இங்க வந்து, இன்னும் உதவின்னு எதுவுமே நமக்கு கிடைக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். இப்ப பாசிட்டிவா இருப்பா அப்படின்னு சீனை போட்டா பாசிட்டிவா மண்ணாங்கட்டிங்கிறான் அவன். இப்படியே காட்டுவாசி மாதிரி என்னால வாழ முடியாது. நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல ஒருத்தன் இதே மாதிரி தீவுல மாட்டி தண்ணி குடிச்சு இருக்கிறத சாப்பிட்டு மூங்கிலேயே ஒரு மிதவை படகு மாதிரி செஞ்சு தப்பிச்சு போவான் தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேற வழியே இல்ல, கடைசி ஆப்ஷனா தான் நாம ட்ரை பண்ணணும். எவ்வளவு ரிஸ்கான ஜாப் தெரியுமா அது அப்படின்னு சொல்றா. அப்படி நாம ஒன்னும் ரொம்ப கஷ்டப்படலையே, உன்னை நல்லா தானே பாத்துக்கிறேங்கிற அவ. இதுவா நல்லா இருக்கு, என் மூஞ்சிய பாரு, என் கைய பாரு, என் நிறமெல்லாம் ஓ நிறம் மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது, ஒன்ன மாதிரி மாறிட்டு இருக்கிறேங்கிறா. என் வாழ்க்கை ஓ வாழ்க்கை மாதிரி அசிங்கமா போயிட்டு இருக்குங்கிறா. சொல்லிட்டு அதோட நிக்காம கிளம்புறான். என்னடான்னு கேட்டா, இனிமே சரிப்பட்டு வராது, நானும் உன்ன மாதிரி தனியாவே கேம்ப் போட போறேன், தனியாவே வாழ்ந்து காட்ட போறேன்னு கிளம்புறா. ஆல் த பெஸ்ட்னு சொல்லிட்டா அவ. பயபுல்ல ஏதோ ஃப்ளோல என்னடி ரொம்ப பண்ற, நான் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்டி, யூ ஆர் ஃபயர் அப்படிங்கிறா. ஓகே நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டா அவ. வாழ்த்துக்கள், உனக்கு ஐ விஷ் யூ லக் அப்படிங்கிறா. அவன் இந்த பக்கம் பாறை இருக்கு, ஒரு நல்ல மரம் இருக்கு, 2 கட்டையை கொண்டு வந்து சொருகு, நாரை எடு, கட்டுன்னு ட்ரை பண்றான். ஒன்னும் வேலைக்கால. அவ தொப்பி மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறாங்கிட்டு சூப்பரா கூட ரெடி பண்ணிட்டா. ஆய் பாஸ் அப்படின்னு அங்க இருந்து கைய சேர்ப்பா. இவன் பாருங்க ஹெல்ப்னு வானத்தை பாக்குறாப்ல ஏதோ வரைஞ்சு எழுதி வைக்கிறான். அப்புறம் இவனும் நெருப்பு உருவாக்குறேன்னு சொல்லிறான். ஒன்னும் வேலைக்காகல. அடுத்து ஜோரா மழை பெய்யும். மழை பெய்யறதுல ஒரு சிரட்டால தண்ணியை பிடிப்போம்னு இவ ட்ரை பண்றாப்லயே அவனும் ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள மழை நின்று போச்சு. தண்ணியும் இல்ல சாப்பாடும் இல்ல. இவ பாருங்க கடலுக்குள்ள போய் ஒரு 3 மீனை பிடிச்சிட்டு வரா. இவன் தூங்கிட்டு இருக்கிறான். ஹெல்ப்புக்கு HELPல பைபிள்ல HEPLன்னு போட்டு வச்சிருக்கான். நம்மள மாதிரியே இவனுக்கு ஸ்பெல்லிங் எல்லாம் ஒன்னும் தேராது போல. அப்புறம் அவ உதவி இல்லாம நம்மளாலையும் வாழ முடியும்னு காட்டுறதுக்காக அங்க தெரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சின்ன பூச்சி எடுத்து தின்னுவாங்க. புடிச்சிட்டேன் தின்னுட்டேன்னு கெத்து காட்டிட்டு இருப்பான். ஆனா கடிச்சு உள்ள இழுக்கும் போதுதான் அது விஷப்பூச்சியா என்னன்னு தெரியல, வாய்க்குள்ள போல ஐயோ ஐயோ அப்படின்னு கொமட்டிக்கிட்டு வருது. எல்லாத்தையும் துப்பிட்டு இருக்கிறான். இதுக்கு மேல வேற வழி இல்லடா, நாம தோத்துட்டோம்டா, அவகிட்ட தாண்டா போயாகணும்னு தனக்குத்தானே சொல்லிட்டு அவகிட்ட போவான். அவ பாருங்க சூஷி மாதிரி ரெடி பண்ணி விருந்து தடபுடலா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஏண்டா அப்படின்னு பக்கத்துல வந்து நிக்கிறான். போன பார்ட்டில ஒண்ணு நான் பார்த்தேன், என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு பேசுவான். ஓ ஆமா அது நீ தானே, அப்புறம் அவன் ஒத்தட்டுக்கு பக்கத்துல ஏதோ இருக்கே அப்படின்னு இவ காட்டுவா. அந்த பூச்சி ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கும். அச்சி அப்படின்னு அதை பிடிங்கி போடுறான். இவ ஒன்னு நான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா. என்னங்க வேணும் அப்படின்னு கேட்டா அங்க கத்தி வச்சிருப்பா. கத்தி கிடைச்சிருக்கு, எப்படி கிடைச்சதுன்னு விசாரிக்க கடல் ஓரத்துல ஏதோ அலை அடிச்சுட்டு வந்து போட்டுச்சு, சூப்பர்ல லைஃப் சேவிங்ல கிடைச்சிருக்கிறதா சொல்லுவா. இங்க சாப்பாடு காலியாயிருமோன்னு இவன் முடிச்சிட்டு இருக்கான். ஆனா சாப்பாடு வேணும்னு ஓப்பனா கேட்கல, மன்னிப்பு கேட்கணும்னு வந்து நிக்கிறான். நான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவான். அப்போ என்ன நீ வேலையை விட்டு தூக்கலையா, ஐ எம் நாட் ஃபயர் அப்படின்னு கேட்க, ஐயோ உன்ன மாதிரி ஒண்ணு நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய சொத்து தெரியுமா, உன்னை போய் தூக்கோனா அருமை தெரியல அப்படின்னு பேச, அப்ப என்ன ரொம்ப கம்மியா இட போட்டுட்ட சரியா அப்படின்னு கேட்பா. ஆமா ரொம்ப கம்மியா இட போட்டுறதா இவனும் ஒத்துப்பான். அப்புறம் நம்ம ஏன் டீமா வேலை செய்யக்கூடாது, நீ நானும் டேமா வேலை பார்த்தா ஸ்மார்ட்டா இருப்போம், ஸ்மார்ட்டா வேலை நடக்கும் அப்படி இப்படின்னு ஏதோ சேல் பிச் எல்லாம் போட்டு பாக்குறான். அவ அசைஞ்சு கொடுக்குறாப்ல தெரியல. அவன் முன்னாடியே பார்க்க வச்ச பழத்தெல்லாம் எப்படி சாப்பிடறா பாருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கூட கெஞ்சுறான். என்ன மன்னிச்சிருங்கிறான். அவ்வளவுதான் உன்னால முடியுமா, எனக்காக ஹவ் அபவ் அண்ட் பியாண்ட் ஆர் யூ வில்லிங் டு கோ ஃபார் மீ அப்படின்னு கேட்கறான். எனக்காக எல்லாத்தையும் தாண்டி பெருசா பெருசா உன்னால ஏதாவது செய்ய முடியுமான்னு கேட்க, இவன் புரிஞ்சுக்கிட்டு வேற வழி இல்லாம ஒரு வாய் சோத்துக்காக ட்ரெஸ் வைக்க ஆரம்பிக்கிறான். அடைச்சா ஒன்ன மாதிரி எல்லாம் நான் கிடையாதா, அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன், வா சாப்பிடு அப்படின்னு சாப்பாடெல்லாம் கொடுத்து சாப்பிட சொல்றாங்க.
அவனும் நன்றி நன்றி சொல்லிட்டு சாப்பிடுவான். ஆனா ஒரு மாதிரி வெறுப்போட தான் சாப்பிடுறான். நல்ல வாய்ப்பு கிடைச்சா பழி வாங்குவானோ என்னவோ தெரியல. அவ அடிக்கடி ஷூவை போட்டு தேய்ச்சிக்கிட்டு ஷூவை மாட்டிட்டு சரி நடந்து போலாம் காலுக்கு நல்லது வா அப்படின்னு கூட்டு போறா. கொஞ்சம் மலை மேல ஏறி சொல்லி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. மலை மேல அது உச்சி போயிட்டு இருக்குது பாருங்க எவ்வளவு பெருசா. சோ அந்த உச்சி வரைக்கும் வந்துட்டாங்க. அப்படி வர்ற வழியில அழகா பாக்குறதுக்கு ஜொலிப்பா இருக்குதேன்னு சொல்லி செழிப்பா ஜொலிப்பா இருக்குதேன்னு சொல்லி நீ வாட்டு சாப்பிட கூடாது. ஒண்ணு வந்து விஷம் இருக்கா இல்லையா அதை சாப்பிடலாமா இல்லையாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அதை அந்த மாதிரி கையில நல்லா நசுக்கி பார்க்கணும் அப்படின்னு நசுக்கி காட்டுறா. அப்போ கையில அலர்ஜி ஏற்பட்டா அதை சாப்பிடக்கூடாதுன்னு அர்த்தமா. எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கா பாருங்க, நமக்கெல்லாம் தெரியாது அது. அப்புறம் கடல் அந்த பக்கம் இருக்கு, நாம அந்த பக்கத்துல இருந்து தான் வந்தோம். அப்புறம் இந்த பக்கம் எக்ஸ் மாதிரி போட்டுருக்கு பாத்தீங்களா பாருங்க. இந்த பக்கம் எல்லாம் நிறைய விஷ செடிகள் இருக்குதான். அந்த பக்கம் எல்லாம் போனோம்னா 3 நாளைக்கு அரிச்சுக்கிட்டே கிடக்கும், அவ்வளவு பாய்சன்ஸ் கிடக்கும் அதுல அப்படின்னு சொல்லுவா. சரி ஓகே வா கிளம்பலான்னு ரிட்டர்ன் போகும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு அவன் உட்காருவாங்க. அந்த கேப்ல இவன் மூளை பக்கம் போவா. அங்க கொஞ்சம் நிலச்சரிவு ஏற்பட்டு கீழே விழுந்தாங்க. நல்ல வேலை ஒரு வேற பிடிச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள நம்ம ஓடி போய் அதை விட என் கையப்பிடின்னு கத்துறான். அவளும் கைய பிடிக்க ஒரு வழியா அப்படி இப்படின்னு தூக்கி மேல கொண்டு வந்துட்டான். 2 பேரும் மேல கிடப்பாங்க. அப்பாடா என்ன காப்பாத்துனதுக்கு பதிலுக்கு நான் உன்னை காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த இடத்துல. 2 பேரும் சிரிச்சிட்டு மறுபடியும் கீழே வந்துடுறாங்க. அப்புறம் நாட்கள் போகுது. அவனுக்கு ஓரளவு கால் சரியாகுது. குச்சியோட உதவி இல்லாம நடக்க ஆரம்பிக்கிறான். நல்ல காய் வாழைக்காயை கொண்டு வந்து கொடுவா. இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு கேட்பான் அவன். நல்ல நெருப்புல போட்டு நல்லா சூடாக்கி கொடுக்கும்போது ஸ்டார்ச் எல்லாம் நல்லா சுகரா மாறி இருக்குமா. சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்ல அவனும் சூடா சாப்பிட்டு பார்க்க ஆஹா அருமையா இருக்கு அப்படின்னு பாராட்டுறான். அப்புறம் போதை ஏத்துறாப்ல கல்லு ரெடி பண்ணி இருக்கிறா போல. சாப்பிடுறியான்னு கேட்க அவனும் சரிங்கிறான். 2 பேரும் கல்லு குடிக்கிறாங்க. போதில ஏதோ பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவ தான் சோக கதையை சொல்றா. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். புருஷன் செத்து போயிட்டானா. புருஷன் நல்லவே இல்ல, அவ்வளவு நைஸா என்ன பாத்துக்கல அப்படின்னு சொல்லுவா. எனக்கு அப்படித்தான். என்னோட பேரண்ட்ஸும் சரியில்லை. அம்மா அப்பா 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம். அப்பா ஏதோ சம்பந்தமில்லாத ஆள் மாதிரி நடந்து பாரா இவங்கிட்ட. அவரை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவரை பத்தி ஏதாவது கேட்டா கூட என்னால சொல்ல முடியாது. என்ன வளர்த்ததெல்லாம் என்னோட அம்மா தான். அம்மாவும் ரொம்ப மீனான ஆளு. பாசமாலாம் நடந்துக்க மாட்டா. கொஞ்சம் அபியூசிவா நடந்துப்பா. எமோஷனலா பிசிக்கலாலாம் ஒரு மாதிரியா தான் நான் நடத்தப்பட்டேன். ஏன்னா அவங்க அப்பன், அதாவது இவனோட தாத்தா அந்த ஆளும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான். அதனாலதான் எங்க அம்மா அப்படி நடந்துகிட்டாலோ என்னவோ அவன் மேல கோபமும் வருது பரிதாபமும் வருதுங்கிறான். அப்ப இந்த அம்மா கெட்டவங்க எல்லாம் பிறப்பிலேயே யாரும் கெட்டவங்களா பிறக்கிறது இல்ல, வளர்ப்புல தான் அந்த மாதிரி மாறுறதுன்னு பழைய தத்துவம் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிற அப்படின்னு கேட்க என்னடி சொல்ல வர, என்ன ஒரு மான்ஸ்டர்னு சொல்ல வரையா கெட்டவன் சொல்ல வரையா அப்படின்னு கேட்க டெஃபினட்டா அழகான கெட்டவன் அப்படின்னு சொல்லுவா அவ. ஆனா இது ஓன் தப்பு இல்ல, நீ அந்த மாதிரி வளர்ந்துருக்கிற அப்படின்னு சொல்றான். ஒரு காலம் உன் புருஷன் உயிரோடு இருந்திருந்தா அந்த பீரியட்ல அவனை விட்டுட்டு போகணும்னு எனக்கு யாவது யோசிச்சதுண்டா அப்படின்னு கேட்க ஒவ்வொரு நாள் ராத்திரியுமே அவன் அந்த மாதிரி யோசிச்சது உண்டா. விட்டுட்டு போயிடலாம் ஆனா பல வருஷமா யோசிச்சுட்டே இருந்திருக்கா. என்னைக்கா ஒரு நாள் மாறுவான்னு காத்து கடந்துட்டே இருந்தாலும் ஆனா அந்த மாற்றம் நடக்கவே இல்லையா. சரி உங்க புருஷன் எப்படி இறந்தாரு அப்படின்னு எடுத்து விசாரிக்க காரு ஓட்டிட்டு போகையில ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டானா. அதுவும் எப்படி போதையில காரை ஓட்டிட்டு போயிருந்திருக்கான். நல்லா குடிப்பான் போல. எப்பவுமே அவன் குடிச்சிருந்தானா கார் சாவி எடுத்து ஒளிய வச்சிருவான். அன்னைக்கு அவனுக்கு எனக்கும் பயங்கரமான சண்டை. செய்யக்கூடாத அன்னைக்கு அவன் செஞ்சுட்டான். ரொம்ப மோசமா நல்ல போதையில கோவத்துல சாவியை தேடிட்டு இருந்தான். அந்த சாவி இவளோட பசுக்குள்ளதான் இருக்கும். நானே பசு திறந்து சாவி எடுத்து டேபிள் மேல வச்சேன். இன்னும் சரக்கு கேட்டான். அவனோட கடைசி சரக்கை என் கையாலே ஊத்தி கொடுத்தேன். அவ்வளவுதான். அதுதான் கடைசி அவனை பார்த்ததுன்னு சொல்றான். கண்ணெல்லாம் கலங்குது. இதை பத்தில யார்ட்டையுமே சொன்னது இல்ல போன்றதான் சொல்றான். அவனுமே பரிதாபமா பாக்குறான். பேசாம இங்க இருந்து போகாம இங்கேயே வாழ்ந்துடலாம் போல இல்ல, என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க இவன் மூஞ்சி ஒரு மாதிரியா மாறுது பாருங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா நல்ல தூக்கம் அவளுக்கு. நைட்டு ஃபுல்லா போதை இல்லையா, நல்லா தூங்கி முழிக்கிறா. எந்திரிச்சு கடல்ல போய் மூஞ்சியை கழுவுறா. திரும்பி பார்த்தா சட்டையை கழட்டி போட்டு அவன் குளிச்சிட்டு இருக்கிறான். பார்த்தது இவன் இந்த பக்கம் திரும்பிப்பா. மழை இந்த தடவை ரொம்ப ஜோரா அடிக்குது. இந்த கங்கு அணிஞ்சிடக்கூடாதுன்னு கங்க மூட முயற்சி பண்ணையில ஒரு மரம் கரெக்டா அவன் மேல விழப்பும் போது ஜம்ப் பண்ணி எப்படியே காப்பாத்திட்டா தள்ளி விட்டு. புயல் மழை ஓடியான வேற வழி இல்லாம ஒரு குகைக்குள்ள ஓடியாராங்க. உடம்பெல்லாம் குளிருதுன்னு பதறுவான். ஈரத்துணி அவுத்து போடுன்னு ஈரத்துணி எல்லாம் அவுத்து போட்டாங்க. இன்னும் குளிர் தாங்கல. பாடி ஹீட்டை பயன்படுத்திக்கலான்னு 2 பேரும் ஒட்னாப்ல கட்டி பிடிச்சு உட்காந்துக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் உஷ்ணமா இருக்குது. அடுத்த நாள் காலையில முழிச்சா ஹீரோ பேரை சொல்லி கத்துவா. அவ ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஓடியாரான். நான் கேம்புக்கு போனேன். நம்ம ரெடின்னு வச்சிருந்த எல்லாத்தையுமே மழை இழுத்துட்டு போயிடுச்சு. கடற்கரைக்கு பக்கத்துல கட்டினது தப்பா போச்சு அப்படிங்கிறா அவ. சரி பரவாயில்ல புதுசா ஒண்ணு கட்டிக்கலாம் அப்படிங்கிறான் அவன். இந்த தடவை உயரமான இடத்துல கட்டுவாங்கிறான். 2 பேரும் சேர்ந்து பண்ணா இன்னும் சிறப்பா பண்ணலாம் அப்படிங்கிறான். அதான் அவன் நெகட்டிவா பார்க்கல. சோ இந்த தடவை கொஞ்சம் உயரமான இடத்துல கேம்பை ரெடி பண்றாங்க. இவ கேம்ப் போடுவா, அவன் தனியா கேம்ப் போடுவான். உன் கத்தி இருந்தா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கேட்பான். ஆனா கத்தியே இல்லாம இவ்வளவு விஷயம் செய்ய கத்துக்கிட்ட, உனக்கு அது தேவைப்படாதுங்கிறா. சரி ஒரு வாக் போயிட்டு வரேன்னு வாக்கிங் போறானா. நானும் வரலாமான்னு இவளும் கூட வரா. அப்புறம் சொல்லுவான் இந்த காட்டுக்குள்ள பல விஷயத்தை நான் கத்துக்கிட்டேன் அவன்கிட்ட இருந்து. இங்கேயே இருந்தாலும் சரி இல்ல யாராவது கண்டுபிடிச்சு நம்ம போனாலும் சரி ஒரு புது ஆளா தான் நான் இருப்பேன். நிறைய கத்துக்கிட்டதா சொல்லுவான். நானும் கத்துக்கிட்டதா அவ சொல்றா. உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதா. நாளைக்கு நைட்டுக்கு உனக்கு சாப்பாடு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றான். சரி நீ இவளும் ஒத்துப்பா. பார்த்தா சூப்பரா சாப்பாடு ரெடி பண்ணி கொண்டு கொடுக்குறான் பாருங்க. சோ காட்டுக்குள்ள எப்படி வாழ்றதுன்னு எல்லாத்தையுமே கத்துக்கிட்டான். வேற லெவல்ல பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கான். சாப்பிட்டு இருக்கையில நீ கட்டிக்க போற அந்த பொண்ணு அவளை ரொம்ப மிஸ் பண்றியா அப்படின்னு விசாரிப்பா. ஆமான்னு ஃபீலிங்ஸே இல்லாம சொல்றான். சாப்பிட்டு இருந்தவளுக்கு
இவளுக்கு திடீர்னு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிக்குது. மயங்கிடுறா. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா எதையோ கலந்து கொடுத்துருக்கான். இவ இருக்கிற வரைக்கும் நம்மள வெளியில விட மாட்டான்னு சொல்லி இந்த மாதிரி பண்றான் போல. மிதவை படகு மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிருக்கான். அதை தண்ணிக்குள்ள விட்டு துடுப்பு ரெடி பண்ணிருக்காரு தலைவர். அதை போட்டு நான் கிளம்புறேன்னு கிளம்புறாங்க. என்னால போக முடியும், நான் போறேன் போடி அப்படின்னு திட்டி விட்டு போவான். ஆனா கடலோட அலை எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி எரிஞ்சிருச்சு. தண்ணிக்குள்ள அப்படியே மூழ்கி போயிட்டு இருக்கிறான். அப்போ இவனோட காதலி வந்து காப்பாத்துறாப்ல கனவு காணுவான். திடீர்னு பார்த்தா காதலி வாந்தி எடுக்கும். காதலி இல்ல, நம்ம ஹீரோயின் தான் வாந்தி எடுத்திருக்கிறா. சாப்பிட்ட எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டு தண்ணிக்குள்ள கடந்தவனை காப்பாத்தி கரைக்கு கூட்டு வருவா. ஆனா அவனுக்கு செயற்கை சுவாசம் கொடுக்க முயற்சி பண்ணும்போது வாந்தி தான் எடுப்பா. மூஞ்சி ஃபுல்லா வாந்தி. ஐயோ ஐயோ பார்க்க முடியலையே, சகிக்க முடியலையே. ஒரு வழியா காப்பாத்திடுறா. அப்புறம் உன்னை கொல்லணும்லாம் என்ன இல்ல, ஜஸ்ட் மயங்கி கிடந்தா நான் இங்க இருந்து போயிடலான்னு பார்த்தேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாப்ல. அப்புறம் அழுக வருது, அழுகுறான். எதையே ரெடி பண்ணி சாப்பிட கொடுத்தா அழுதுகிட்டே சாப்பிடுறான். இல்ல உன்னை புரிஞ்சுக்கிறேன், பொதுவா நீ பாசாவே இருந்து பழகினவன், இங்க எனக்கு கீழே இருக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், இது இயற்கை தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கையிலேயே சாப்பிட்ட இவனுக்கு ஒரு மாதிரி இப்ப கேர் ஆகுது. என்னடான்னு பார்த்தா ஆக்டோபஸை சமைச்சு கொடுத்துருப்பா. அது நீரோ டாக்ஸின் இருக்குமா, அதுல ப்ளூ கலர்ல இருக்கிற ஆக்டோபஸ். அதை சாப்பிட்டா நரம்பெல்லாம் கொஞ்சம் செயலிழக்க ஆரம்பிச்சிருமா. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இதை அவ பிடிச்சாலாம் மீன் பிடிக்கும் போது. தேவைப்படா நினைச்சேன், இப்போ பயன்படுத்த வேண்டிய அவசியம் வந்துருச்சுங்கிறா. நீ அந்த மிதவை படகு செய்யறதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா 2 நாட்டு போட்டு ஏதோ பண்ணிருக்கணுமா, ஸ்ட்ராங்கா கடலைய சமாளிக்க கூடிய அளவுக்கு. அதை நீ ஒழுங்கா பண்ணலங்கிறா. பாரு, நீ சாப்பிட்டதெல்லாம் விஷம்தான், ஆனா அது உன்னை கொல்லாது, கொஞ்சம் கொஞ்சமா அதோட வீரியம் குறையும். ஆனா இப்போ வரைக்கும் உன்னால நகர முடியாது, எதுவும் ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திய நல்லா தீட்ட ஆரம்பிக்கிறா. நெருப்புகளை போட்டு சுடு பண்றா. நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு நாயை வளர்த்தாலாம். ரொம்ப சேட்டை பண்ற நாயா, எப்பா பார்த்தாலும் ஓடி போயிட்டே இருக்குமா. அப்ப அப்பா சொல்லுவாப்லையா, நாய் இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது நாயோட தப்பு இல்ல, அதை சரி பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாராம். அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பேண்ட ஃபுல்லா அவுத்து போட்டா. சின்னதா ஒரு வேலை பார்க்கணும். எகிப்திய அடிமைகளுக்கு இந்த ப்ரொசீஜரை பண்ணுவாங்களாம். அந்த மாதிரி பண்ணிட்டா நாய்ங்கெல்லாம் அடிமைகள்லாம் சொல் பேச்ச அப்படி கேட்பாங்களாம். பாரு, உதவிக்கெல்லாம் யாரும் வரப்போறது இல்ல, இனிமே இதுதான், இதை நீ புரிஞ்சு நடச்சுக்கணும். நீ மாட்டிக்கிட்டு இருக்க. இந்த தீவை பொறுத்தளவுல நான் சொல்றதை தான் நீ கேட்கணும். நீ எப்படி முதலாளியா முன்னாடி இருந்தியோ அந்த மாதிரி நான் முன்னாடி இருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா ஓ லெவலுக்கு மோசமானவ கிடையாது. கொஞ்சம் நைஸா உங்ககிட்ட நடந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இந்த ஒண்ணு மட்டும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு கீழே போறா. நம்மளும் பதறாரு. ஐயோ எதையாவது அறுத்து போட்டுருவாளோ அப்படின்னு. இது உனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எதையா இருக்கிறா. இவன் கண்ணெல்லாம் கலங்குது, கண்ணுல இருந்து கண்ணீர் ஊத்துது பாருங்க, ரத்தம் வேற தெரிக்குது. இதே நடக்குது அப்படின்னு பார்த்தா இவனோட கால் இல்ல இவனுக்கு தேவையானதையோ எல்லாம் அறுத்து போடல. ஒரு எலிய பிடிச்சிருப்பா, எலிய அறுத்து ரத்தத்தை தெறிக்க விட்டுருக்கா. நான் என்ன நம்ம என்ன தப்பா நினைச்சோமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அவனும் தப்பா நினைச்சிட்டு கண்ணீர் விட்டுட்டு இருந்திருக்கான். பாரு, இன்னொரு முறை இந்த தப்பு பண்ண எலிய அறுத்து போட மாட்டேன், புரியுதுல்ல அப்படின்னு மிரட்டுறா. நான் காட்டுற கருணைய பலவீனமா நினைச்சுக்காதன்னு ஒரு மிரட்டுவா. அள்ளு விட்டுருச்சு அவனுக்கு. அப்புறம் பார்த்தா 2 நாள் ஆயிப்போச்சு. 2 நாளா இவன் பேசவே இல்லையா. வலுக்கட்டாயமா அவ பேச வர்றா, சிரிக்கவே மாட்டேங்கிறான். அவகிட்ட இருக்கிற அந்த கத்திக்கு பயப்படுறான் போல. அப்புறம் பழ எடுத்துட்டு வரேன்னு பழ எடுக்க போயிருப்பா. அதே சமயம் அந்த பக்கம் ஒரு படகு வருதுங்க. என்னடான்னு பார்த்தா படகுல சின்ன முதலாளிய கட்டிக்க போற பொண்ணு ஃபியான்சியே வந்து நிக்கிறா. இவளை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. நான் கட்டிக்க போறவங்க சின்ன முதலாளி எங்கன்னு கேட்டா இங்கதான் இருக்கிறதா சொன்னதும் இவளுக்கு சந்தோஷம். நானும் உங்களை தேடாத இடம் இல்ல, தேடிட்டே இருந்தேன், கடைசியா கண்டுபிடிச்சிட்டதா சொல்றா. சொந்தமா அந்த படகையே வாங்கி சொந்தமாவே தேடுதல் வேட்டையை நடத்திட்டாலாம். அடுத்தவங்களை நம்ப வேணான்னு. அவன் எப்படி இருக்கான்னு கேட்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கிறதா சொல்லுவா. சரி அவன்கிட்ட என்ன கூட்டு போ அப்படின்னு சொல்லும்போது இவ தங்கிக்கிட்டே சரி வாங்க அப்படிங்கிறா. படகுல நிறைய சாப்பிடுறதுக்கு இருக்கு, எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்க இல்ல வேண்டாம் அப்படிங்கிறா. இந்த மாதிரி எத்தனை டீம் எங்களை தேடி வந்திருக்குன்னு கேட்க படகுக்காரரு நானும் இந்த அம்மாவை மட்டும்தான் உங்களை தேடி வந்ததா சொல்றாரு. நீங்க 2 பேரும் உயிரோடு இருக்கிறதுல தனக்கு சந்தோஷங்கிறாரு படகுக்காரர். அப்படியே மலை உச்சி வர குட்டி வந்துட்டு இருக்கா. அந்த எட்ஜுக்கு வந்ததும் ஷூவோட லேச கட்டுறாப்ல ஒரு ஆக்டிங்க போடுறா. அவங்க 2 பேரையும் தள்ளி விட்டுலாமோ அப்படின்னு நினைக்கிறா போல. அப்படியே யோசிக்கிறவ அவ காலையே பாக்குறா. தள்ளி விடணும் கூட அவசியம் இல்ல, ஏன்னா அந்த ஓரத்துல வந்தா நிலச்சவை ஏற்படுங்கிறது அவளுக்கு தெரியும். நிலஞ்செறிஞ்சு ஃபியான்சே தூங்க ஆரம்பிச்சிடறா. ஃபியான்சையை காப்பாத்துறதுக்காக படகுக்காரர் தொங்கிட்டு இருக்கிறார். உதயப்பண்ணு கத்தும் போது இவ தள்ளி நிப்பா, கண்ண முடிக்கிறா. என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா கட் பண்ணா ஒண்ணுமே நடக்காத மாதிரி கீழே கேம்புக்கு வர சோகமா கரையில போய் உட்காந்துக்கிட்டா. சோகமாவே அவளோட கேம்ப்ல படுத்து கிடக்குறா. நம்மால வழியே வந்து பேசுறான். காட்டுப்பண்ணியோட காலடி தடத்தை இவன் கவனிச்சானா. ரொம்ப நாள் ஆச்சுல, மறுபடியும் காட்டுப்பண்ணியை வேட்டையாடலாமா அப்படின்னு கேட்கறான். இவன் அமைதியாவே இருக்கிறா. உடம்பு சரியில்லை, நான் இன்னைக்கு சிக் லீவ் எடுக்க போறேன் அப்படிங்கிறா. என்னால சுயமா பண்ண முடியாது அப்படிங்கிறான். வேட்டையாட முடியாதுங்கிறான். பக்கத்துல பார்த்தா இவளோட கத்தி தொங்கும். எடுத்தானா என்னன்னு தெரியல. ராத்திரி ஆயிடுச்சு. பார்த்தா அவன் கேம்ப்ல தூங்கிட்டு இருக்கான். இவளுக்கு ஏதோ சத்தம் கேட்கும். கொல்லிக்கட்டியை கையில எடுத்துட்டு கவனிக்கிறா. தண்ணிக்குள்ள இருந்து நிச்சயமான அந்த பொண்ணு கரப்பக்கம் வர்றாப்ல கவனிக்கிறா. ஆனா ஜாம்பி மாதிரி வந்துட்டு இருக்கிறா. அவ லிண்டா என்ன கொல்ல பாத்தியா நீயே, என்ன கொல்ல பாத்தியா நீயே, ஏன் அப்படி பண்ணன்னு வந்து கேப்பாவ. இதுக்கு திரும்ப வந்து கேட்டா அவங்கிட்ட சொல்ல போறேன், நீ எப்பேற்பட்ட கொலகாரிங்கிறத சொல்ல போறேங்கிறா. இல்லன்னு சொல்லி இவ கொல்லிக்கட்டை வச்சு அடிப்பா. பார்த்தா எல்லாம் கனவு. அப்படி யாரும் வந்தாப்ல தெரியல. அதே சமயம் பின்னாடி இருந்து வந்து அட்டாக் பண்ணும். மூஞ்சி எல்லாம் கோரமா இருக்கும். பார்த்தா இப்பதான் கனவுல இருந்து முழிக்கிறா. இங்க தனியா காட்டு பண்ணிய வேட்டையாடுறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. போற வழியில ஏதோ ஒரு விறகு கட்டையை மீச்சதும் சவுண்டு கேட்டது ஓடி போயிடும். அது எதையோ கடிச்சு தின்னுட்டு இருக்குதே என்ன அப்படின்னு ஓடி போய் பார்ப்பான். பார்த்தா புதைக்கப்பட்ட நிச்சயம் செய்யப்பட்ட அந்த பொண்ணு. ஐயோன்னு
பார்த்து பதறான், அவன் அழுகுறான், அவன் தாங்கிக்க முடியாத கோவம் ஆத்திரம் படு வேகமா ஓடியாராங்க. இங்க வந்து பார்த்தா அமைதியா நிக்கிறான். எங்க போன அப்படின்னு விசாரிக்கிறான் அவகிட்ட. எங்கேயும் போலங்கிறா அவ. இன்னொரு நாள் வேணா சிக் லீவ் எடுத்துக்கிறியா அப்படின்னு கேக்குறான். என்ன நினைச்சிட்டு உனக்கு தெரியுமில்லன்னு சொன்னா தெரியாதுங்கிறா. சத்தியமா தெரியாதுங்கிறா. என் ஃபியான்சேவை நீ தான் கொன்னையா அப்படின்னு கேக்குறான். ஃபியான்சேவா என்ன சொல்ற அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான். இவன் அவளோட கையில இருந்த அந்த நிச்சயார்த்த மோதிரத்தை இவன் தாமரல்ல போட்டிருக்கான். இவளை தான் சொல்றேன்னு மோதிரத்தை காட்டுறான். நான் கொள்ளல, அவ தவறி விழுந்துட்டதா சொல்றா. படகுல வந்தாங்க, உங்ககிட்ட கூட்டு வரணுன்றதுக்காக நான் கூட்டு வந்தேன், வர்ற வழியில தவறி விழுந்துட்டதா சொல்றா. அப்ப ஏன் என்கிட்ட அந்த உண்மையை சொல்லலன்னு கேட்டா, நான் சொல்லியிருந்தா நீ என்ன நம்பியிருக்க மாட்டே அப்படிங்கிறாங்க. ஆமா, இப்பயும் நான் உன்னை நம்ப தயாராக இல்ல அப்படிங்கிறான். இது ஒரு விபத்து அப்படின்னு சொல்றா. சத்தியம் பண்றா. எப்படி உன் ஹஸ்பண்ட் விபத்துல செத்து போறானே உன் புருஷன், அந்த மாதிரி விபத்தா அப்படின்னு கேக்குறான். பொடி வச்சு பேசுறான். உடனே இடுப்புல இருக்கிற கத்தி எடுக்க போவா. பார்த்தா கத்தி ஆல்ரெடி நம்மால எடுத்துட்டான். இவங்கிட்ட இருக்கு கத்தி. ஓடுகளுதேன்னு பயந்து ஓடுறா. பின்னாடியே நம்மால விரட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள போறான். மரத்துக்கு பின்னாடி எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிறா. அந்த மரத்துக்கிட்ட வந்தா அங்க வயல்ல செருப்பு அங்க இருக்குது. செருப்பை பார்த்தா வந்திருப்பான் போல. இது ஒரு டிராப். பின்னாடி இருந்து கழுத்தை போட்டு நெரிக்க ஆரம்பிச்சிட்டா. ஓடி போய் செவத்துல நங்குன்னு முட்டுறான். சாரி, செவருங்கிற மரத்துல வந்து முட்டுறான். ஒரு கட்டத்துல தூக்கி கீழே வீசுவான் பாருங்க, முடி பிஞ்சுக்கிட்டு கைக்கு வந்துருது. உடனே கோவத்துல சண்டைக்கு இறங்குறா. கீழே படுக்க போட்டு இறுக்கி பிடிப்பான் பாருங்க, அவன் தலைமுடிய பிடிச்சி இழுத்து கழுத்தை போட்டுச்சு கடிச்சு வச்சுட்டா. கடிச்சு துப்பிட்டா. சே, வாய பொத்துனா விரல கடிக்கிறா. பதிலுக்கு இவன் கண்ணை நோண்ட ஆரம்பிப்பான். கல்லால அடிச்சு விட்டா. அவனோட மோதிரம் இப்போ இவகிட்ட இருக்குது. வாயில வச்சிருக்கிறா. அதை முழுங்கிட்டு, பார்த்தியா முழுங்கிட்டேன், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நக்கல் பண்ண ஓங்கி வந்து தரையோட சேர்த்து மூஞ்சிய நசுக்கு நசுக்கு நசுக்குறான். கத்தி கையில கிடைக்குமான்னு பார்த்தா கிடைச்சிருச்சு. எடுத்து ஒரு குத்து. திரும்பி பார்த்தா ஆள காணோம். குத்து வாங்கிட்டு அவன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான். எந்த பக்கம் ஓடுறான்? அந்த எக்ஸ்னு ஒரு பாறை இருக்கும்ல, விசச்செடி அதிகமா இருக்கிற ஏரியா, அந்த ஏரியா பக்கம் ஓடுறான். இங்க இருந்து அந்த கரை பக்கம் வந்துட்டாங்க. இங்க வந்து பார்த்தா இந்த எண்டுல ஒரு பெரிய பில்டிங்கே இருக்குது. அடா பாவமேன்னு பில்டிங் பக்கம் ஓடியாந்து உதவி உதவின்னு கத்துறான். ஃபுல்லா கண்ணாடியில செய்யப்பட்ட கட்டடம் இது. ஸ்லைடு பண்ணி உள்ள வராங்க. உள்ள வந்து பார்த்தா பழங்கள்னு ரெடியா இருக்குது. கரண்ட் இருக்குது. ஒரு துணி எடுத்து குத்துப்பட்ட இடத்தெல்லாம் இறுக்கி பிடிக்கிறான், ரத்தம் போகாம பண்றதுக்கு. ஃப்ரிட்ஜை திறந்தா ஃப்ரிட்ஜில் தண்ணி சரக்குன்னு எல்லாமே இருக்குது. திடீர்னு பவர் கட் ஆகுதுங்க. அவ தான் பண்ணிருப்பா போல தெரியுது. கிச்சன் பக்கம் ஏதாவது கத்தி கிடைக்குமான்னு பார்த்தா எதுவும் கிடைக்கல. இங்க இருந்து தான் அவ அந்த கத்தி எடுத்துட்டு போயிருப்பா போல தெரியுது. இங்க சிசிடிவி கேமரா வேற இருக்குது. அவதான் பேசுறா போல சிசிடிவி கேமரா வழியா. கத்தி கிடைச்சது இங்க இருந்து தான். கடல்ல அடிச்சுட்டு வந்து போட்டுச்சுன்னு சொன்னா நம்புவியா நீ அப்படின்னு நக்கல் பண்றா. சிசிடிவி மானிட்டர் ரூம்ல இருந்து எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டே பேசுறா. இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு கட்டடம் இருக்கு. இந்த கட்டடத்துல ஒருத்த வாழ்ந்தா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டதுமே முத வேலையா செக்யூரிட்டி சிஸ்டத்தை தடுத்துட்டு பாட்டான். இங்க இருந்து அதை கவனிக்கலையா. அப்புறம் இன்னொரு மேட்டர் ஒன்ட்ட சொல்ல மறந்துட்டேன். பேர் சொல்லியிருக்கணும். நம்ம வந்த 2-3 நாள்லயே படகுல நம்மளை தேடி ஆட்கள் வந்தாங்க. ஆனா இங்க இருந்து கிளம்பி போறதுக்கு நான் தயாராக இல்ல, ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் தான் அவங்கள ஃபாலோ பண்ணி வந்தா கவனிச்சா படகு நம்மளை காப்பாத்துறதுக்காக வரல, அந்த தீவுல இருந்த ஒரு பில்டிங்க்கு சரக்கு சப்ளை பண்றதுக்காக அந்த படகு வந்திருந்தது. அப்பதான் அந்த பில்டிங்கையும் கவனிச்சதா சொல்றா. தேவையான சரக்குகளை வச்சுட்டு அந்த ஆட்கள் போன பிறகு நான் யாருக்கும் தெரியாம உள்ள நுழைஞ்சேன். அவங்களோட செக்யூரிட்டி நம்பர் என்ன டைப் பண்றாங்கிறதையும் கவனிச்சு நம்பரை நோட் பண்ணிக்கிட்டேன். உள்ள போய் பசியில நல்லா சாப்பிட்டு இருக்கா. அங்கதான் கத்தி கிடைச்சிருக்கோம், அதை எடுத்து வச்சுக்கிட்டா. அப்புறம் நீயும் நானும் தனிமை, எனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை, கொஞ்ச நாள் அப்படியே போட்டுமேன்னு இருந்தேன். ஆனா நான் பிளான் பண்ணாப்ல எல்லாமே நடக்கல. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து போச்சுங்கிற. பிளாஷ்பேக்ல படகுக்காரர் தூக்க முயற்சி பண்றதும் கட்டிக்க போற ஃபியான்சே கீழே தொங்குறதையும் காட்டுவாங்க. கல்ல எடுத்துட்டு வந்து படகுக்கார தலையிலேயே ஓங்கி கல்ல வச்சு ஒரு போடு போடுவா. போட்டதுல படகுக்காரரும் சேர்ந்து கீழே விழுவார். 2 பேரும் செத்து போவாங்க. 2 பேரையும் கொண்டு போட்ட. அப்படிதான் பிளைட்ல அத்தனை பேர் போகையில நீயும் நானும் மட்டும் சாகாம இந்த தீவுல ஒதுங்கினதுக்கு காரணம் என்ன? மேபி நீயும் நானும் வாழணும்னு எழுதி வச்சிருக்கோ என்னவோ அப்படிங்கிறா. அவளை தேடிக்கிட்டே இவனும் மேல கீழ அலையிறான். இன்னும் கண்டுபிடிக்க முடியல அவனால அவ எங்கன்னு. நிழல் மட்டும் இந்த பக்கத்துல வர வருவா. பிடிக்கலான்னு பார்த்தா துப்பாக்கியோட வராங்க. துப்பாக்கியை பார்த்ததும் கையை தூக்கிட்டான். ஆமா, நீ சொன்னதா ரைட்டு, நான் மோசமானவன் தான், கெட்டவன் தான், நீ எல்லாமே கரெக்ட், நான் தான் கெட்டவன், ஒன்னும் பண்ணிடாத அப்படின்னு கெஞ்சுவான். நான் நிறைய மாறி இருக்கிறேன், என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளவு சாதிச்சிருக்க தெரியுமா, என்ன எவ்வளவு நாளா நல்லபடியா பாத்துக்கிட்டது நீ தான், எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தது நீ தான், அப்படி இப்படின்னு பேச்சு கொடுக்குறான். உங்ககிட்ட இருந்து அந்த காதலை என்னால புரிஞ்சுக்க முடியுது. மத்த எல்லாரும் என் மேல காட்டின காதலை விட உன் காதல் ரொம்பவே பெருசா இருக்கிறதா சொல்லுவான். நாம ஏன் பேசாம இந்த வீட்லயே ஒன்னா வாழக்கூடாது, நமக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்குது, என்ன சொல்ற அப்படின்னு கேட்க, அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். சிட்டி பக்கம் போய் நம்ம வாழ்றதுக்கு என்ன இருக்கு, நமக்கு தேவையான எல்லாமே இங்க இருக்குது, நம்ம இங்கேயே வாழ்ந்துடலாம் இவளும் சொல்லுவா. நீ நானும் மட்டும்தான் அப்படிங்கிறான் அவன். சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ல, ஆமா சந்தோஷமா இருக்கலாங்கிறா இவ. நாம திரும்ப போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது, ஆமா திரும்ப போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறா. நீயும் நானும் ஃபாரெவர் எப்பவுமே இங்கதான் அப்படி இப்படின்னு பேச 2 பேரும் சிரிப்பாங்க. நான் உன்னை ரொம்பவே காதலிக்கிறதா சொல்லுவான். சே அவ்வளவுதானே, இதை சொல்றதுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா, எவ்வளவு ஈஸியா சொல்லிவிட்டு பாத்தியா அப்படின்னு கேட்கறா அவ. சாரிப்பா உன் கண்ணை தெரியாதனமா நோண்டிட்டேங்கிறா. 2 கெக்கப்பன்னு சிரிக்குதுங்க. ஐ லவ் யூங்கிறா. பதிலுக்கு அவளும் ஐ லவ் யூங்கிறா. அப்பதான் ஒன்னா அவ கவனிக்கிறா. அங்க இருந்த சிலையில கொம்பு ஒன்னா காணோம். பின்னாடி ஒளிய வச்சிருந்திருக்கான். அதை எடுத்துட்டு வந்து குத்துறான். சண்டையில துப்பாக்கி கீழே விழுந்துற, துப்பாக்கியவே எடுத்துக்கிட்டான். அவ கையில கத்தி மாதிரி ஏதோ ஒரு
கம்பி எடுத்துக்கிட்டா. துப்பாக்கியை லோடு பண்றதுக்குள்ள 2 போடு போட துப்பாக்கி மிஸ் ஆயிருச்சு. ஆளு கீழே விழுந்து கிடக்குறா. அவ்வளவுதாண்டா உனக்கு, இதாண்டா கடைசின்னு ஓங்கி தலையில ஒரு அடி. கோல்ஃப் கம்பியை வச்சு அடிக்க போவா. அங்க கட் பண்ணி இவ ஏதோ கால்ஃப் விளையாடுறாப்ல காட்டுறாங்க. பார்த்தா இவளை பாராட்டி நிறைய பேரு, நிறைய மீடியா இன்டர்வியூ அது இதுன்னு பயங்கரமா போயிட்டு இருக்குது. சும்மா டிவில சர்வே பண்ணவர் கிடையாதுவ, நிஜத்துல சர்வே பண்ணி தான் ஒரு சர்வேவர்னு ப்ரூவ் பண்ணவன்னு இவளை புகழ்ந்து பேசி இன்டர்வியூ எல்லாம் எடுக்கிறாங்க. இவ அந்த தீவுல இருந்து நல்லபடியா ஊருக்கு வந்து சேர்ந்துட்டா போல. அப்படி வந்து சேர்ந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சான். அந்த விமானத்துல இருந்து ஒத்தாலா தீவுல ஒதுக்கப்பட்ட நீங்க எப்படி சர்வே பண்ணீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க, கேள்வி கேட்கறாங்க. அவ்வளவு ஈஸி இல்ல. ஆனா என் கூட பயணித்தவர்கள இறந்து போன என்னோட கலீகுகளை நினைக்கும் போதுதான் எனக்கு வருத்தமா இருக்கிறதா ஒரு ஆக்டிங்க போடுறா. அப்புறம் இதையே அவ ஒரு புக்கா எழுதினாலா. அந்த புக்கை படமா எடுத்து படம் செம ஹிட்டான். அடுத்து என்ன அப்படின்னு விசாரிக்கிறா. அடுத்தவங்களை நம்பி இல்லாம சுயமா எப்படி வாழ்றதுன்னு இவ ஒரு புக் எழுத போறாளாம். நோ ஹெல்ப் இஸ் கமிங், சோ யூ பெட்டர் ஸ்டார்ட் சேவிங் யுவர் செல்ஃப். உதவி எல்லாம் வெளியில இருந்து வராது, நீ தான் உன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணடிக்க படம் இங்க முடியுதுங்க. கார் எடுத்துட்டு ஜம்முன்னு வேகமா கிளம்பி போயிட்டே இருக்கிறா. அதோட படமும் இங்க முடிஞ்சிருச்சு. இன்ட்ரோல நாம என்ன சொன்னோம், ஏன்னா நான் படத்தோட ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்தேன். அதை பார்த்த வரைக்கும் நாம கொடுத்த இன்ட்ரோ சரியா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் போச்சு. ஆனா கடைசியில பார்த்தா படத்தை ஹாரர் படமா கொண்டு வந்து இப்படி முடிச்சு விட்டாங்க. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எது எப்படியோ எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ், ஒரு செகண்ட் ஹாஃப் இல்ல. சரி, வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த வீடியோ எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. அடுத்த படத்துல சந்திப்போம்.